இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆள் மனசுல பதிஞ்சு போயிருக்கிற எண்ணங்கள் தான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்களுக்கே சுட்டு கொள்ற மாதிரி கனவு வந்தது? உங்க மனசுல அப்படி ஏதாவது பயம் இருக்கா? பயமா? அது எங்க பரம்பரைக்கே கிடையாது. என்ன மாதாஜி? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. ஆக வேண்டிய வேலைய பாரு. பசிக்குது, முதல்ல டிஃபனை கொடு. பசிக்குதா? அப்ப உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். தட்ட கையில கொடுத்துரு. சீக்கிரம் சீக்கிரம். வைக்கிறேன். எவ்வளவு நேரம்? என்ன அது? என்ன மாதாஜி? களி? ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. என்னது இது? களி? நான் தான் பண்ணேன். இப்பவே சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணாதானே அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? மாதாஜி, அவ என்ன சொல்றா மாதாஜி? என்ன துர்கா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே. அது ஒண்ணும் இல்லைங்க. வெயில் ரொம்ப அடிக்குதுல, இந்த மாதிரி டைம்ல களி சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா சூர்யா, துர்கா சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு களி கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட். இல்ல, தட்டுல களியா போட்டுட்டு ஜெயிலுக்கு போறத சிம்பாலிக்கா சொல்றா. ஆனா எனக்கு மட்டும் என்கவுண்டர் பண்ற மாதிரியே கனவு வருது. ஏன் மாதாஜி? இது ரெண்டுல எது நடக்கும் மாதாஜி? என்கவுண்டரா, ஜெயிலா? மர்டர். மர்டரா? நான் உன்னை அப்படியே கொல்ல போறேன். வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. பெரட்டுது. ஏன் மாதாஜி? வாயை மூடிக்கிட்டு எப்படி மாதாஜி சாப்பிட முடியும்? இதுக்கெல்லாம் முறைக்குது. என்னையா மிரட்டுற? உன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. என்ன பாக்குற? இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். பாத்துட்டேரு. அநியாயமா மாரிய கொலை பண்ண, என் தேவி அம்மாவையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. இந்த பாவத்தை பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? நாளைக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கதான் போதும்.